நல்லா உதவி செஞ்ச கோபால், ஆபீஸ்ல சொல்லாம இருந்துட்டேன், தேங்க்ஸ்பா என ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். அந்த நண்பரோடு உறவு வலுப்பெறும், உங்களுக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும். ஏப்பா, பாவக்காய் குழம்புல இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு, பரவாயில்லையே, முன்னாடியெல்லாம் கசப்பா இருக்கும், இன்னைக்கு இனிப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சூப்பர் என்று மனைவியிடம் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். குடும்ப உறவு இனிக்கும். இது வரை அனுபவிக்காத புது போதையை உங்களுக்கு தரும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 7வதாக, குடிப்பழக்கம் வேண்டாம் என முடிவெடுத்தாதே. நடைமுறைப்படுத்தும் போது சில புதிய சிக்கல்கள் உருவாகும். நல்ல விஷயம். நீ என்ன பண்ணுறேன்னு செங்கல்பட்டில் ஒருத்தர் கேட்டார். நீ ரீகேபிட்டலேஷன் சென்டரில் போய் அங்கே பாரு என்று உங்கள் நண்பரோ உறவினரோ ஒரு அட்ரஸை நீட்டலாம். பாண்டிச்சேரிக்கு போகும் வழியில் உள்ள ஐயனார் கோயில் ஒன்றில் கயிறு கட்டி கொண்டால் குடிக்கும் எண்ணமே வராது என்று யாராவது சொல்லலாம். இதையெல்லாம் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையின் காரணமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதுபோதும். அதே நேரத்தில் குடிப்பழக்கத்தை விடும் முயற்சியில் சொந்த காலில் நில்லுங்கள். நீங்கள் தான் அதை செய்ய போகிறீர்கள் என்பதை அழுத்தமாக நம்புங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 8வதாக, குடிப்பதை நிறுத்திய சில